ஐயா நந்தி பேசுகிறேன் ஐயா. இந்த மேலே ஆடைகள் போடுதான் பார்த்தீங்களா? அகமதாபாத், ஹைதராபாத்து, ஜெய்ப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் இது பூராமே கெமிக்கலாக ஏற்றி ஒரே தயாரிக்கான். எப்படி பூமி அழிக்கிறதுக்கு தயாரிக்கான். அந்த தண்ணி எங்கே போகுது? கடலுக்குள்ளே போகுது. இது நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கலையா அப்படின்னு ஐயா கேட்கார். இப்போ நீதிமன்றத்தில் ஜட்ஜி அரசர் கணக்கு கொடுத்துட்டார். நீதிபதி ஜட்ஜி கையில் எடுத்துட்டார். ஒரு வட்டாரத்தில் ஒரு நாளைக்கு 40 பேர் 50 பேக்கிங் பேலை போட்டு அனுப்புதான். அப்போ எவ்வளவு கெமிக்கலு, எவ்வளவு ரசாயனம். இல்லை உனக்கு இருக்கிற ஆடை எவ்வளோ வேணும்? கண்டாரோலி மக்கா எவ்வளோ வேணும்? எவ்வளோ ஆடை வேணும்? அண்டா முட்டா பேலை. அதான் தலபாயபுரம், செட்டியார்பட்டி, முகவூர், இப்படியே இந்த லைனு தெற்குப்பாளையம், ராஜபாளையம், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர், அடுத்தாப்புல ஈரோடு, எல்லா இடமும் இந்த கெமிக்கலாக உருட்டி அப்படியே கெமிக்கல் தண்ணியை அப்படியே கடலுக்குள்ளே விடுதான். ஒரு மனுஷனுக்கு போட்டுக்கோ, லிமிட்டாக போட்டுக்கோ, லிமிட்டாக இருந்துக்கோ. ஒரு உழைப்பு உனக்கு அந்த உருப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்குது? பூமியை நான் பாலாக்க கொடுக்கல. உடம்பு முண்டத்தை மேலே கீழே நடுவில் எல்லாம் மறைக்கிறதுக்கு போட்டுக்கோ. மானிட பிறவி அது கடவுள் கொடுத்துருக்காரு. ஏண்டா இப்படியாடா பாலாக்குதா? பாடுறா பாலாக்கி பூரா கடைகளை போட்டிருப்பான். இந்த பாடுறா தலபாயபுரம், செட்டியார்பட்டி, இந்த வட்டாரம் சுற்றி கிராமம் எல்லாமே பாரு பூரா கெமிக்கலை அவன் தயாரித்து விட்ட பேலாக தயாரித்து அவன் பொண்டாட்டி ஃபுல்லாக காலுக்கு மேலே காலை போட்டு ஈஸ்வரமாக தயாரித்தான். இல்லைன்னு சொல்லலை, அவனும் வியாபாரம் பார்த்தான். அது ஆகாதுன்னு அப்போ அவர் முடிச்சிட்டார். கடவுளே முடிச்சிட்டார். நம்ம தப்பு செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த தொழிலை முடிச்சிட்டார். அப்போ இப்போ வர்ற பூரா இப்போ 10-15 வருஷமாக கூடுதல் ஈஸ்வரன் மகன் பார்த்த வியாபாரங்கள், ஜவுளி வியாபாரம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டார். வேண்டாண்டா நம்ம தப்பு செய்யக்கூடாதா அப்படின்னு பையனை ஒதுக்கி விட்டு கடைசி அத்தியாயத்தில் நீ நம்ம உட்காரணும், குடும்பம் உட்காரண்டா அப்படின்னு மனசில் அவர் வச்சு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டார் மௌனை. புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. ஒரு ஆடை பாடுறா பூரா விவசாயம் பண்ணுற இடத்துல பூரா கடை கட்டியிருக்கான். டார்டாராக கட்டியிருக்கான். தலபாயபுரம், செட்டியார்பட்டி, தெற்கு வடக்கு ஒரு குளத்துக்குள்ளே அடிக்கான். ஒரு குளத்துக்குள்ளே அப்படியே எம்எல்ஏ வச்சு அடிக்கான். எப்படி டார்டாராக பாலமாக போட்டு அடிக்கானா? அப்படியே வீடு கட்டுதானா? இல்லை கண்டாரொலி முட்டா குய் மக்கா. இல்லை உனக்கு இருக்கிற ஆடை, இருக்கிற இடம், விவசாயம் கொடுத்துருக்காரு. நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக போகிறேன். எங்கடா ஏழுது குடும்பமே அக்கா கிடக்கு. ஒவ்வொருத்தன் குடும்பம் அவன் பொண்டாட்டி எங்கே வாக்கான்? பூரா காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டு டீ கடையில் உட்காந்து ஆட்டுவான். நான் கடை இவ்வளோ பெரிய கடையை கட்டியிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய சாமானை வச்சுருக்கேன் அப்படின்னு ஆட்டுதான். முட்டா பேரை விவசாயம் கொடுத்தாரு. இப்போ அழிக்கிற பார்த்தா பூரா பட்டா பவர்களை அடித்து பூரா விவசாயத்தை உள்ளே ஊடி பூரா கடையில் பூரா டார்டாராக அடிச்சிருக்கான். நீதிமன்றம் கோர்ட்டில் தெரியுமா தெரியாதப்பா? கைலாசத்தில் நீதிபதி ஜட்ஜி கணக்கு கொடுக்காரு. புரியுதா? டார்டாராக கட்டியிருப்பான். பார் எல்லாம் தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு. அங்கே பார்த்தா மேற்கை பார்த்தா பூரா விவசாய இடத்துக்குள்ளே பூரா பில்டிங்கை இறக்குதான், வீடு கட்டுதான், டார்டாராக கட்டுதான். என் மோரே பாரு. அதுக்குத்தான் பூட்டு போட்டு முடிச்சிட்டார். கண்டார வலிமை உள்ளே வரணும்ல, நீதிமன்றத்துக்கு வரணும்ல, ஆதார கார்டு ரேஷன் தூக்கிட்டோம். என்ன செஞ்ச அதான் கேள்வி வரும், கேட்பார். அது கடவுள் தான் கேட்பார். இங்கே அடிக்கிற அடியில் மாவட்ட வாரியாக உள்ளே போவையில் எம்எல்ஏவுக்கு ஒரு பக்கம் அப்படியே குறுக்கிழமை ஒடிச்சு விட்ருவார். கலெக்டர், தாசில்தார், விஓ, கலை எல்லாம் அனைத்து உள்ளவனுக்கு பூரா அப்படியே குறுக்கிழமை அப்படியே ஒடிச்சு விட்டு அப்படியே காணொலியில் ஏற்றுவார். உலக நாடு காமுட்டா பேலை. உனக்கு திங்கிற வாழ்வுக்கு என்னடா வேணும்? காமுட்டா பேலை அழிச்சு பூமி அழிச்சிட்டேன்னா விவசாயம் என்னடா விளையும்? முட்டா பேலை அறிய இருக்காடா நீ? இந்த ஏரியா பூரா நல்லது சாப்பிடலடா. சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு அப்படியே சைங்கன்னு பறக்க விவசாயத்தை அழிக்க வந்த பாய் பேலை. கைலாசத்து பக்கத்தில் இவ்வளோ விவசாயத்தை அழிச்சா அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ அழிச்சிருப்பான்? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டம், அடுத்தாப்புல குஜராத்து, எல்லா நாட்டிலையும் எப்படி அழிச்சிருப்பான்? மகாராஷ்டிரா ஃபுல்லாக எப்படி அழிச்சிருப்பான்? டார்டாராக அந்த காகித பேப்பரை விட்டு பூரா பில்டிங்கை இறக்கி வாழ்வுக்கு பூமியில் நீ உழைச்சி சாப்பிட்டு பூமியில் விவசாயம் பண்ணி குடும்பத்தோடு போய்க்கோ அப்படின்னு கொடுத்தார். அழிக்கிறாடா பாய்ப்பேல. பாடுறா இன்னத்த மழையை பூரா அதை உடைச்சிட்டு அதே பில்டிங் இதை போட்டுருவான். எதை போடுவான்? பிளாட் அடிச்சிடுவான். புரியுதா? பிளாட் அடிச்சிடுவான். அப்படி மூளை வேலை செய்யுது. முட்டா பெயரா முக்கால் சத்தியம் ஓட்டார் கணக்கு. வானரப்பட இராணுவம் உள்ள வரையில் இங்கேருந்தே அழைச்சி கொண்டு போவான். அலசியில் தலபாயபுரம், செட்டியார்பட்டி எல்லா இடங்கள்லையும் விவசாயத்து உள்ள
பில்டிங் எல்லாம் நீ கடை காட்டுகள் போட்டிருந்தா குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டுருவார். அடுத்தாப்புல ஜவுளி கடை தமிழ்நாடு முழுவதும் பூட்டிடுவார். பூட்டியாச்சுரா, இவர் பூட்டையில் அடி தரு மடி விழும். ஒவ்வொரு ஜவுளி கடைக்காரனுக்கும் அடி விழும். முக்கால் சதிய